கண்ட பின்ன நேரம் நல்ல மின்னும் பொன்னே எங்கோ என்னை கொண்டு போகுதே. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ்ஐடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலஞ்சு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் பார்த்த வீடியோ போல் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அலைட்மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்து அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு அலைட்மோஷனுக்குள்ளே போய் வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தாங்க ஷோ ஆகும். இந்த மாதிரி பேஜ் இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் எடிட்டிங் பேஜ். இது ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து லாஸ்ட் வந்து சாங் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு குரூப் 1 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு இப்போ வந்து லேசாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள்னு ஒரு லேயர் வரும். இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், ரைட் சைடு கீழே அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். உங்களுடைய ஒரு ஃபோட்டோ நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து நீங்கள் இதில் வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் ரைட் சைட் டவுனில் இருக்கும். எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதில் டிஸ்கிரிப்ஷன் பர் வைப் அந்த வேர்பு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைல்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும் எஃபெக்ட்டு. அந்த எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு இதில் இப்போ மிரர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு அது பிறகு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மூணாவது இருக்குது இந்த ஆப்ஷன் ஆரோ ஐக்கான் போல் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அது பிறகு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடுக்கு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன் டைம் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணணும்னா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோவில் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ரெண்டாவது இருக்க இந்த ஆப்ஷன்களை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் வரைக்கும் அந்த குரூப் 2 லேயரை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து ரைட் சைட் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு இந்த குரூப்போட லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபோட்டோவில் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பர் வைப் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் எஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு இதில் மிரர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் ரைட் சைடு அந்த மூணாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ கரெக்டாக ஜூம் பண்ணிடுங்க கைஸ். ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிவிடுவோம் கைஸ். சரி கைஸ், நம்ம இப்போ வந்து குரூப் 6 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஃபோட்டோ. அது பிறகு குரூப் 7 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த குரூப் 7 லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் ரைட் சைட் டவுனில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அந்த ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஃபேஸ் தெரியக்கூடிய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து இது மாதிரி கிளியராக ஃபேஸ் தெரிய போல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இந்த ஃபோட்டோ லேயரை சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சர்க்கிள்குள்ளே இந்த ஃபோட்டோ லேயர் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து இந்த சர்க்கிள் லேயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ லேயரை செட் பண்ணிடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 4வது இருக்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ண பிறகு இதில் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ கரெக்டாக செட் ஆகிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குரூப் லேயர் சர்க்கிள் லேயரை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோட்டோ லேயரும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோலாம் ஆட் பண்ண ஃபோட்டோலாம் இந்த மாதிரி குரூப் வந்து எரரிங் காட்டியிருக்கோம். இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிருக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு டபுள் பீட் மார்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த டபுள் பீட் மார்க் வந்து 3:11 அந்த மினிட்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க்கில் செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு எரரிங்காக இருக்கிற அந்த குரூப்பை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது இருக்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த எரரிங் போயிடும் அந்த குரூப்புக்கு.
இப்போ வந்து குரூப் 3 அந்த குரூப் 3 வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடும். அது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 2வது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எரரிங் கரெக்டாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம இது வந்து கரெக்டாக பார்த்தீங்களா ஃபோட்டோ வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் லேயர் தான் கைஸ் இருக்கும். இந்த எல்லோ கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் அண்டு ஸ்கொயர் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. மேலே அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண பிறகு காப்பி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து 2 பீட் மார்க்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். கரெக்டாக 10 செகண்ட்க்கு நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த 2 பீட் மார்க் எங்கே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். அந்த 2 பீட் மார்க் கொடுத்துருப்பேன் 10 செகண்டில். அந்த பீட் மார்க்குக்கு வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதில் இப்போ இந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் இருக்கலாம், அந்த பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த பீட் மார்க்குக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ஸ்பீட் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் இருக்கலாம், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 4வது இருக்குது எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து எரரிங் வந்து கரெக்டாக ஓகே ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த எல்லோ கலர் லேயர் இருக்குது, அடுத்தது இருக்குது அந்த க்ரீன் கலர் லேயர் இருக்கலாம், அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கைஸ் இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்குல்ல, ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து காப்பி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இருக்க அந்த பீட் மார்க்கு 7.2 செகண்ட் அந்த செகண்டில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க்கில் செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு அடுத்தது இருக்க பீட் மார்க்கு செலக்ட் பண்ணிவிடுங்க. அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி 8.16 அந்த செகண்டுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு 6. இப்போது இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த ஸ்பீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 3வது இருக்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லேயர் வந்து அந்த பீட் மார்க்குள்ளே கரெக்டாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த நம்ம இப்போ வந்து எல்லோ கலர் லேயர் இங்கே ஆட் பண்ணோம் இல்லை, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பீட் மார்க் அந்த 12:13 அந்த மினிட்ஸில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அந்த பீட் மார்க்கில் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு 13:20 அந்த செகண்ட்க்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி 3வது இருக்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது இருக்க சாரி கைஸ் 13:20 அந்த செகண்டில் வச்சுட்டு நீங்கள் அடுத்து அந்த காப்பி பண்ணி வச்சுருந்தா பேஸ்ட் பண்ணிவிடும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஸ்பீட் ஐக்கான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லேயர் கொடுத்துருப்பேன். ப்ளூ கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் ஸ்கொயர் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் அந்த நம்ம ட்ராக் பண்ணிட்டு வரும்போது லாஸ்ட்டு இதில் வந்து 14:27 அந்த மினிட்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இதில் சம் எரரிங் இருக்கும், அதுக்கு நீங்கள் லாஸ்ட் பீட் மார்க் லாஸ்ட் போயிட்டிங்கன்னா வீடியோட லாஸ்ட் போயிட்டிங்கன்னா 16:24 அந்த ஆப்ஷன் அந்த மினிட்ஸுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் 4வது இருக்கேன் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்துடுங்க. அந்த எரரிங் வந்து ஃபில் ஆகிரும். இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ தான் கைஸ் நீங்கள் ஆட் பண்ணிட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இருக்க அந்த எல்லோ கலர் லேயர் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் இந்த ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துவிடும். அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் அந்த க்ரீன் கலர் லேயர் இருக்கலாம், அந்த லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துவிடும். அப்புறம் க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபேஸ் தெரிய போல்
ஃபோட்டோ தெரிய போல் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ட்ராக் மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். இந்த லேயருக்கும் நீங்கள் வந்து கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிவிடும். இதில் வந்து உங்களுக்கு மூணாவது இருக்க ரைட் சைடு இந்த ஆப்ஷன் இருக்கலாம். மூணாவது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட்டும் பண்ணலாம், ஜூம் இன்னும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். சரி கைஸ், அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துவிடும். பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே டாப்பில் வந்து ஆரோ ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு. அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் இப்போது இதில் வந்து வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகி முடிந்த பிறகு கீழே வந்து சேவ்னு காட்டும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட கேலரிக்கு வந்து வீடியோ சேவ் ஆகும் கைஸ். சரி கைஸ், நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.